அட வெள்ளக்காரன் பெத்து விட்ட கள்ள குழந்தைகளா, இளந்தவனின் உரிமைக்காரான போராட்டம். எதுக்காக அப்படி ஒட்டியிருக்கான்னா, இன்னொரு பேப்பர்ல வெற்றி மாலையின் காங்கிரஸ்காரன் பேப்பர், பம்பாய் குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொன்ன பழனி பாபாவை தூக்கில் போட இந்து முன்னணி கோரிக்கை. திண்டுக்கல்லில் நடந்த பாமக கூட்டத்தில் பழனி பாபா மேற்கொண்டு பேசியதாக தர்மபுரி மாவட்ட இந்து முன்னணியினர் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் போட்டு பழனி பாபாவை தூக்கில் போடுங்கள். நான் சொல்றேன், அல்லா ரசூலுக்கு பொதுவா எனக்கு குண்டு வெடிச்சது தெரியும். குண்டு வெடிக்க போறதும் தெரியும். நல்லா பாத்துக்கங்க, குண்டு வெடிக்க போறது எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்பவும் சொல்றேன், எது மேல ஆணையிடுறேன்? முஸ்லிம்களுக்கு தெரியும் அதனோட வெயிட் என்ன. அல்லா மேல ஆணையிட்டா, பொய் ஆணையா இருந்தா பொசுங்கி போயிடுவோம். இன்னும் சொல்றியா, குரான் மீது நாங்க ஆணையிட மாட்டோம். ஆனா நான் குரானை கையில வச்சுக்கிட்டு ஆணையிடுகிறேன். என் அன்னையின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், பம்பாயில் வெடித்த குண்டு எனக்கு தெரியும். என்ன பண்ண போறேன்? தூக்கல தானே போடுறான். இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பம்பாயில குண்டு வெடிக்கிறது எனக்கு தெரியும் நான் சொன்னனே. நான் என்னத்துக்கு சொன்னேன்னா, சகோதரர்களே, ராமமூர்த்தி என்கின்ற நெல்லை மாவட்டம் வேண்டாம், மைக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். காலையில டிஜிபிக்கு இந்த கேசட் கொடுக்கணும். அவரு அதை போட்டு பார்த்து அங்க இருக்க அட்வொகேட் ஜெனரல், அட போடா இது மாறிய ஒரு தடவை அறந்தாங்கிற ஊர்ல நானு இந்திராவை சுட்டது சரிதான் பேசி போட்டேன். எம்ஜிஆர் அவசரப்பட்டு பக்கத்துல புதுக்கோட்டையில் இருந்தவர் புடிச்சு மூடுன்ட்டாரு. அப்ப இந்த நம்ம திருநாவுக்கரசு எல்லாம் சேர்த்து உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் போனோம். நீ இப்படி பேசினியான்னு. சார் இப்பவும் சொல்றேன், இந்திராவை சுட்டது சரிதான். சரியா சுட்டாம கோணையா சுட்டுனா எந்திரிச்சிருப்பான்ல. What they meant is not a case. What I mean is the case. அதான் எனக்கு. நான் எம்எல் படிச்சவன், எத்தனை கேஸ பார்த்தவன், எவ்வளவு லாயர்ஸ பார்த்தவன். முந்தான என்னடா +2 படிச்ச பொம்பளை நினைச்சியா? Mere words cannot make. A word should have a meaning. A meaning should have a provocative sense. Provocative sense இல்லாம லிட்டரரிக்கல் சென்ஸ் வச்சு எந்த கேஸும் போட முடியாது. அதெல்லாம் நிக்காது, நின்னதாக வரலாறும் இல்லை. ராமமூர்த்தி என்ற ஒருவர் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர். தந்தை அவர் இறந்து விடுகிறார். பம்பாயில் வேலை செய்கிறான். 2 வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்கிறான். ஊர்ல இருந்து இங்க வர்றான். ஊர்ல தனியா விட்டுட்டு இருக்க முடியாது, அவங்க குடியிருக்கிற பகுதி அந்த மாதிரி. அவன் என்ன பண்றான், வந்து பார்த்துட்டு வேலைக்கு இன்னொரு இடத்துல டாக் லேபர் போர்டுல வேலை வாங்கணுங்கிறதுக்காக எங்கிட்ட வந்து ஒரு சிபாரிசு கடிதம் கேட்கறான். ஆஜி மஸ்தானோட மச்சினை அங்க இருக்கனால கொஞ்சம் கவனமா கேளுங்கத்தா. அவன் ஒரு ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவன். சரி, நான் ஒரு லெட்டர் கொடுத்து அவனுக்கு ஒரு வேலை, இருக்கிற வேலையிலேயே இன்னொரு வேலை டாக் லேபர் போர்டுல ஷிப்பிங் சேனலிங். இதை வாங்கிட்டு என்கிட்ட என்ன சொன்னான், பாவா இனி என் தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க, எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு, அந்த கிளைம் சர்டிபிகேட்லாம் நான் கொடுத்துட்டு போறேன், நீங்க பாத்துக்கங்க. என் தங்கச்சிங்க 2 பேர் வயசுக்கு வந்திருக்காங்க, அவங்களை கூட்டிட்டு போறேன். எனக்கு எங்க அம்மாவும் இல்லை, எங்க அப்பாவும் இறந்ததுனால நான் அனாதை, அதனால நான் கூட்டிட்டு போறேன். சரிடா, நீ போய் அங்க 3 பேர் இருக்கிற மாதிரி வீடு பம்பாயில கிடைக்காதுன்னா, நான் சொன்னேன் சீதா கேம்ப்ல போயிரு, அங்க நம்ம ஜிகாத் கமிட்டிக்காரர் இருக்கிறான் அப்படின்னு. அவனுக்கு போன் பண்ணி கேட்டா அவன் சொல்லிட்டான், இங்க பத்தாது, நான் தராவியில எங்கேயாவது தாராவியில வச்சிடறேன். சரி போயிருடான்னு போய் சேர்ந்தான். ஏன்னா எங்க அப்பா அம்மா இல்ல, நீ அவன் சூழ்நிலையில நீயே அந்த ராமமூர்த்தியார் 2 வயசுக்கு வந்த தங்கச்சியை கூட்டு போயிருக்கான். கலவரம் வந்த அன்னைக்கு அவனை கட்டி போட்டு அவன் 2 தங்கச்சியும் கற்பழிச்சாங்க. போய் சிவசேனாக்காரன் தமிழங்கர் பணத்தை அடக்கம் பண்ண எடுத்துட்டு போகும்போது ஒருத்தரும் மாட்டேன்னு முஸ்லிம்கள் 20 பேர் சேர்ந்து பணத்தை தூக்கிட்டு போகும்போது அடிச்சு கலவரத்துல அவங்களுக்கு ஆள். இப்படி தாய மகனை கட்டி வச்சு தாயை ஷூர் மைக் வைங்க தம்பி, வாயில ஆவி இருக்கனால எலக்ட்ரானிக் வேவ்ஸ் போய் ஷாக் அடிக்குது வாயில். ஷூர் மைக் நாளைக்கு ஆம்பூருக்கு ஷூர் மைக் கொண்டு வந்துரு. வேலூர்ல போய் காசு வச்சா போனா பரவாயில்ல. 1000 ரூபாய் கொடுத்து குதிரை வாங்குறீங்க, அதை என்ன கொடுத்து சாட்டை வாங்கினா என்னடா? அப்படி மகனை கட்டி வச்சுட்டு தாயை கற்பழிச்சாங்க, கணவனை கட்டி வச்சுட்டு மனைவியை கற்பழிச்சாங்க, அண்ணனை கட்டி வச்சு தங்கச்சியை கற்பழிச்சாங்க.
தொடர்ந்து 90 நாள் கலவரம் நடந்தது சகோதரர்களே. அடிபட்டவர்கள் அத்துணை பேரும் தமிழர்களும் முஸ்லிம்களும் தான். அன்னைக்கு பால் தாக்கரே என்ன அறிக்கை விட்டான்? இனிமேல் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். பால் தாக்கரேங்கிற ஒரு பாப்பான், சிவசேனாங்கிற ஒரு தலைவர். அன்னைக்கு எந்த தமிழக இயக்கமாவது என் பேர்ல நோட்டீஸ் போட்ட அயோக்கிய நாய்களே அந்த பால் தாக்கரையை எதிர்த்து ஒரு துண்டு நோட்டீஸ் போட முடிந்ததா? உங்களுக்கு முடிந்ததா? அக்கால தங்கச்சி எல்லாம் கற்பழிச்சு அனாதையா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாங்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னாங்களே, ஒரு 4 அணாக்கு சோறு வாங்கி கொடுக்க உங்களுக்கு யோகிதை இருந்ததா? இன்னைக்கு பிஜேபிங்கிற இந்து முன்னணிங்கிற டேய், உங்களுக்கெல்லாம் இறுதி எச்சரிக்கை சொல்றேன். ஒழுக்கமா வீட்டுக்குள்ள உட்காந்து அன்போட நேசத்தோட மனித நேயத்தை வளருங்க. எந்த வடநாட்டு நாய்க்கோ இங்க ஏஜென்டா இருந்தீங்கன்னா இப்பவும் சொல்றேன், நான் வெறியனாக மாறிவிடுவேன், வெறியனாக மாறிவிடுவேன். அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒவ்வொருத்தனுக்கும் காசை கொடுத்து பல பேரை ஊருக்கு அனுப்பிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து. நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனும் ஜிகாத் கமிட்டிக்காரனும் தானே தவிர, வேஷ்டி துணி இல்லாம வர்ற ஒரு பொம்பளை பாடிகடி எல்லாம் கிழிஞ்சு போச்சு இப்படி பொத்திக்கிட்டு வந்து நிக்கிறான். நாங்க கொண்டே கொடுத்து அவ்வளவு வீடியோ பண்ணி வச்சிருக்கிறோம். அன்னைக்கு இந்த நாய்ங்க எங்க இருக்கிறாங்க? ஜெயலலிதாவுக்கு வெஞ்சாமரை வீச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. காயப்படுத்தியவனோடு கைகோர்த்துக் கொண்டு கழிவு தடவியவனை தயவு செய்து குறை கூறிக்கொண்டு தெரியாதீர்கள். இன்னைக்கு அங்குள்ள சுமார் 5 லட்சம் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம்களின் பள்ளிவாசல்கள் கொடுத்த அடைக்கலம் என்பதை மட்டும் மறந்து விடாதே. தேச துரோகியே, ஒரு கோயிலுக்குள்ளாவது சில தமிழர்களை காப்பாற்றி இருக்கிறானா உங்களுடைய சிவசேனாக்காரனும் பிஜேபி காரனும்? அன்று தமிழர்கள் சிவசேனாக்காரர்களால் தாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவ்வளவு தாழ்த்தப்பட்டவர்கள். வன்னியர்கள், தேவர்கள், முதலியார்கள், நாடார்கள் 5 லட்சம் பேர் அடிச்சு உதைச்சு துரத்தும் போது ஒவ்வொருத்தனையும் பள்ளிவாசலுக்குள்ள கதவை திறந்து விட்டு கதவை சாத்தி காப்பாற்றியவர்கள் முஸ்லிம்கள். ஒரு கோயிலையாவது திறந்து விடுவீங்களாடா நாய்களா? ஒரு கோயிலை திறந்து நீ அவங்களை கதவை திறந்து உள்ள விட்டுருவியா? அத்தனை கோயிலையும் பூட்டிட்டு கொண்டு போய் கதவை சாய் வச்சுக்கிட்டு நீங்களும் கூட சேர்ந்து அடிச்சு உதைச்சு போட்டு இங்க வந்து கை நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் போட்டுட்டு தெரியுறியா? டேய், கொப்பனுக்கும் கொம்மாவுக்கும் தான் நீ பிறந்திருந்தீங்கன்னா 50 பேர் வாடா புலிப்படைன்னு சொல்லிட்டு நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் தனியா நிக்கிறேன். ஆம்பூர்ல 2 மணி நேரம் நிக்கிறேன். ஆம்பூர்ல 50 பேர் இருக்கியா? எந்த வெளியூர்ல இருந்தோ வந்து இங்க ஒரு நோட்டீஸ ஒட்டி போட்டு என்னமோ இவன் தேச பக்தனா, நாங்கெல்லாம் தேச துரோகியா, இது இந்து ராஜ்யமா? இந்த நாடு இந்து ராஜ்யம் என்று சொன்னால் நான் இந்த தேசத்துக்கு துரோகி, துரோகி, துரோகி. இது மதசார்பற்ற நாடென்றால் அதை நேசிக்க தயார், அதற்காக உயிர் விடவும்